அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 21/1/2026 திருதியை திதி பின்னிரவு 2:47 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 1:58 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் பிரபலாரிஷ்ட யோகம் 1:58 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதன் சுக்கிரனுடன் செவ்வாய், கும்பத்தில் சந்திரனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? காடு கழனி திருத்த, அரசு அதிகாரிகளை சந்திக்க, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, வீட்டை புதுப்பிக்க, குலதெய்வத்தை வணங்க, பூந்தோட்டம் அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நம்மை விழ வைக்கவும் அழ வைக்கவும் எல்லோராலும் முடியும். ஆனால் நம்மை எழ வைப்பதற்கு நம்முடைய தன்னம்பிக்கையின் ஒன்றால் மட்டுமே முடியும். ஆமாங்க, தன்னம்பிக்கை ஒன்றால் மட்டும்தான் நம்மால் எழுந்திருக்க முடியுங்க. அதனால தாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எது வேணாலும் செய்துட்டு போட்டோம். நாம் நம்ம விஷயத்தில் நம்பிக்கையோடு இருப்போம், நம்ம மேலே நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நம்மால் எழுந்து நின்று போராட முடியுங்கிற சூட்சுமத்தை தெரிந்து வைத்து கொண்டு ஊர் உலகம் எத்தனை சொன்னாலும் அதையெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு உயர்வான எண்ணங்களுடன் உந்து சக்தியுடன் முன்னேற்ற பாதையில் முன்னேறி சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அதுவும் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு சில நட்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அமையும். விஐபிகள் கூட இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இன பிரிவை சேர்ந்தவங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. அவங்க ஆதரவால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், அவங்க மூலமாக கூட உங்களுக்கு சில நல்லதெல்லாமே நடக்கும். பண உதவி அல்லது பொருள் உதவி அல்லது வியாபார உதவி அதெல்லாம் கூட அவங்க மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக கடனை வாங்கி அதிக வட்டி கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா ஏழரச்சனை இருக்குது. விரலுக்கு தகுந்த வீக்கம் தேவை. சக்திக்கு மீறி ஏதாவது முதலீடு போட்டுட்டு அப்புறம் சங்கடத்தில் மாட்டிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சில வேலையெல்லாம் முடிக்காமல் இருந்தீங்க, அதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிருவீங்க. அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே இருக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுக்கு பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணியிலேருந்து நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்திலிருந்து அமோகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உதவி செய்யுங்கள், அதை உயர்ந்தவர்களுக்கு செய்யாதீர்கள்.
ஒருவருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு செய்யுங்கள். ஆமாங்க, வசதியானவங்க வீட்டுக்கே கொண்டு போய் சிலர்லாம் வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்மளை பற்றி பெருமையாக நினச்சிக்கணும், அவங்க நட்பு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வசதி இல்லாமல் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் போராடின்னு இருக்கிறவங்க, யாராவது நமக்கு உதவி செய்து கை தூக்கி விடுவாங்களான்னு ஏக்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, வீட்டு விசேஷங்களுக்கு சென்று அவர்களுக்கு அதிகமாக உதவி செய்து எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை உயர்த்திவிட்டு பொருளாதாரத்திலே முன்னேற வைப்பதற்கு உதவிகரமான அன்பளிப்புகளை தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குரு பகவானுடைய திருவருள் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுது. முன்ன மாதிரி இல்லாமல் இப்பெல்லாம் அளந்து பேசுகிறீங்க. சில நேரங்களில் ஆவேசமாக பேசி சில வேலைகளை எல்லாம் முடித்து காட்டுறீங்க. அதே மாதிரி குரு பகவான் வக்கரமாகி நிற்கிறதுனால வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செல்வாக்கும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் வாங்குவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இப்போ தான் நீங்கள் அக்கறை காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால் உடற்பயிற்சி சாதனங்கள், அழகு சாதனங்கள் அதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி தந்தை வழியில் வந்து சேரக்கூடிய சொத்து பத்துகள் அதெல்லாம் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி அதிகமான லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் அதாவது வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நம்பிக்கை ஒரு விதை. அதை பொறுமையுடன் வளர்த்தால்தான் அது மரமாகும். நம்பிக்கையை விட மிகப்பெரிய சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஆமாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை பெற்றவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மோட நெருக்கமாக பழகிறவங்க, அவங்களாம் நம்மளை பற்றி எது வேணாலும் சொல்லலாம், எவ்வளோ வேணாலும் நமக்கு உதவி செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் நம்பிக்கையோடு இருந்தால் தான் நாம் சாதித்து காட்ட முடியும். எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கையும் அந்த தைரியமும் அந்த மனோசக்தியும் நமக்கு இருக்கணுங்க. அதெல்லாம் கிடைக்கிறது நம்பிக்கையில் தாங்க. அதனால தாங்க யாருமே இல்லாமல் கூட சுயம்புவாக முடிவெடுத்து சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறுங்க. ஏற்கனவே 8வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்கள் 8வது வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் வாங்கி கொடுக்கறதுல குறுக்க நிற்காதீங்க. அதே மாதிரி இந்த பெண் பார்க்கும் படலம், வரன் பார்க்கும் படலம் அதில் போய் எதுலையாவது சிக்கிக்காதீங்க. யாருக்காகவும் உதவி செய்யலாம், ஆனால் முக்கியமானதாக அது இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் செய்யுங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க. முழுமையாக போய் அதில் ஐக்கியம்
விரயமாகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றா உங்கள் பேரை தான் வந்து உருட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா அது பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிச்சிட்டிங்களா பாருங்கள். ஏன்னா 8வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சு வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றியின் விளிம்பை தொடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உப்பு இருந்தால்தான் உணவு சுவைக்கும், நட்பு இருந்தால்தான் வாழ்க்கை இனிக்கும். நட்பு இருந்தால் தான் என்றைக்குமே வாழ்க்கை இனிக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சின்ன வயசுலேருந்து பழகினவங்க இன்றைக்கும் உங்ககிட்ட நட்பு பாராட்டிருக்காங்க. நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் ஓடி போய் முதல்ல நீங்கள் நிற்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உறவினர்களை காட்டிலும் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், சின்ன சின்ன விவாதங்களும் குடும்பத்துக்குள்ளார வருங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்கள் பேரை யாராவது தவறாக பயன்படுத்தக்கூடும். அடுத்தவங்க பேரை நீங்களும் பயன்படுத்திக்க வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் இருக்கும்போது யாரையும் பகைச்சிக்காமல், யாரையும் தாக்கி பேசாமல், குறை சொல்லி பேசாமல் அப்படிலாம் இருந்துட்டோம்னாலே நமக்கு எதுவுமே சிக்கல் இருக்காதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வண்டி எடுக்கும்போதே ஃபியூல் இருக்கா, பிரேக் இருக்கா, இதை மட்டும் ரெண்டையும் கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா நடுவழியில் போய் நிற்க வச்சு தள்ள வச்சு எல்லாத்தையும் சந்திராஷ்டமம் செய்ய வைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் அல்லது பங்குதாரர்கள் ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா பொறுமையாக பதில் சொல்லுங்கள். இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்லாம் நாம் எதுவும் சொல்லக்கூடாதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் அவங்களுக்கு இருக்கிற சில கோபத்தை உங்கள் மேலே திணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஏதோ இன்றைக்கி அவர் மூடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லது. உங்கள் பங்குக்கு நீங்களும் இன்றைக்கி கத்தி வைக்காதீங்க. அது அவ்வளோ தூரம் வந்து சரியாகவும் வராதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏதோ உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் ஏதோ பழசெல்லாம் ஏதாவது சொல்லி காமிச்சாங்கன்னா உடனே குத்தி காமிக்கிறியான்னு சொல்லி குதிக்காமல் சரி இனிமேல் அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பல நாள் சோகம் ஒரு நாள் தீரும், சில நாள் காயம் ஒரு நாள் ஆறும். ஆமாங்க, வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஒளி இல்லாமல் சிலை இல்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காயங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு தினம் தினம் சவால்களை எதிர்கொண்டாலும் ஜெயித்து விடுவோங்கிற நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு வலுவான இடத்துல உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்களில் வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு செலவுகள் உங்களை துரத்திக்கிட்டே தாங்க இருக்குது. அதே மாதிரி அஷ்டமத்து சனி இருந்துன்னு இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. ஆபத்துக்கு உதவலாம்,
ஆனால் அடுத்தடுத்து உதவிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அப்புறம் அவங்களால ஏதாவது தொந்தரவுகள் வரத்துக்கு அது அன்பு தொந்தரவுகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் கொஞ்சம் வரும். அது பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். சிறு சிறு விபத்துகள் வாகனத்தில் வர வாய்ப்பு இருக்கிறதுனால பயணங்களின் போது பொதுவாக கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ரசனைக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கு சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி உங்களுடைய விடாமுயற்சி கடின உழைப்பால் எல்லா வேலைகளையும் செய்து முடித்து இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணியிலிருந்து அருமையாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அதனால் பூர நட்சத்திரக்காரங்க முக்கியமான வேலை எதுவாக இருந்தாலும் மதியம் 2 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி போராடித்தான் ஆக வேண்டும். போராட முடியவில்லை என்றால் வாழ முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாங்க, எதிர்நீச்சல் போட்டு தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. சின்ன வயசில் எல்லா பிள்ளைங்களுமே கவலை இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போன காலத்தில் கூட நீங்கள் கவலைகளோடு தான் இருந்தீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தீங்க. உங்கள் உழைப்பில் தான் நீங்கள் படிச்சிங்க. உங்கள் உழைப்பில் தான் இன்றைக்கும் வளர்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் உழைப்பில் தான் எல்லாரையும் காப்பாற்றின்ட்டுருக்கீங்க. இருந்தாலும் கூட நடுநடுவில் உங்களுக்கு சோர்வு வருது. அதையெல்லாம் தாங்கி பிடித்து நம்மால் எதுவும் முடியும், எல்லாம் முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ராகோட இன்றைக்கி சந்திரன் சேர்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு. பெரிய பதவிகள் தேடி வரும். ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்கிட்டையாவது பண உதவி அல்லது பொருள் உதவி கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மறுபடியும் கேட்டு பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசினா பாகப்பிரிவினையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நினச்ச மாதிரியான சொத்து கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால கனவு தொந்தரவுகள், அலைச்சல்கள், சகோதரங்களால் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் திடீர்னு பேசுவாங்க, என்ன செய்துன்னு இருக்க, நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நீயும் கூட வரியா, உன்னோட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டு சில உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி எல்லா வகையிலுமே லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. மதியம் 2 மணிலேருந்து நல்லா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் மதியம் 2 மணிக்குள்ளார செய்து முடிக்க பாருங்கள். அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதன் கூட சாதனையாளனாக முடியும். ஆமாங்க,
உளிப்படாத கற்கள் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நனவாகுவதில்லை. உழைப்பு இருந்தால் தான் அந்த கனவை நாம் நனவாக்க முடியும். இல்லைன்னா அப்படியே கனவு கண்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் விடாமுயற்சியோடு எதையும் செய்து முடிப்பீங்க. ஒரு வேலையை தொட்டிங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருப்பீங்க. எங்கும் எப்போதும் உழைப்பாலும் முயற்சியாலும் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவரோட பாக்யாதிபதி புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு தெளிவு பிறக்கும். முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். வீடு மாறலாம்னு இருக்கீங்க, மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. புதுசும் நீங்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. குடும்ப பட்ஜெட்டில் எவ்வளோ துண்டு விழுது, ஏற்கனவே எவ்வளோ இஎம்ஐ போயின்னு இருக்குது, அடுத்த ஒரு இஎம்ஐயை நம்ம சமாளிக்க முடியுமா? பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் இருக்குது. அடுத்த வருஷம் அதாவது இந்த அகாடமி இயரில் அவங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதுன்னு தெரில, அட்மிஷனு, இதெல்லாம் ஒரு கணக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதையும் தாண்டி புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வழிவகைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. 5ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் உறவுக்காரங்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பழைய நண்பர்கள் தேடி பேசுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றி கொள்வீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களை 5வது பார்வையால் பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி அழகு ஆரோக்கியம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நாள் முழுக்க சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சர்க்கரை சின்னதுதான், ஆனால் அது தரும் இனிப்போ பெரியது. மிளகு சிறியதுதான், ஆனால் அது தரும் காரமோ மிக பெரியது. அதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷமாக அனுபவியுங்கள். பெரிய சந்தோஷங்கள் தாமாக தேடி வரும். ஆமாங்க, அதனால தாங்க சின்னதாக ஒரு சந்தோஷம், சின்னதாக ஒரு காமெடி யாராவது சொல்கிறாங்க, நகைச்சுவை ஏதோ பேசுகிறாங்க, அதில் நாம் சிரித்து மகிழ்றதுல தப்பே இல்லைங்க. எனக்கு இதெல்லாம் நடந்தால் தான் நான் சிரிப்பேன், நான் வீடு வாங்கின பிறகு தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அப்போ தான் எனக்கு நிம்மதியே வரும் அப்படின்னு சொல்லாமல் வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய சில சுவையான சம்பவங்கள், சில மகிழ்வான சம்பவங்களை எல்லாம் கைத்தட்டி ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. இன்றைக்கி உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்கள் ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது உலக நலனுக்காக சொல்லுவீங்க, ஆனால் சிலர் அவங்க நலனுக்காக சொல்லுவாங்க. பொது நலத்தை தான் நீங்கள் விரும்புவீங்க. மனசுக்குள்ளார எப்பயுமே ஒரு பொது உடைமை சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. நாம் நல்லா இருந்தால் போதாது, எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம வீடு நல்லா இருந்தால் போதாது, நம்ம தெருவே நல்லா இருக்கணும், நம்ம ஊரே நல்லா இருக்கணும், நம்ம நாடே நல்லா இருக்கணும்னு பெரிய மனசு உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. தடாலடியாக சில பெரிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. கால்வலி, கழுத்து வலி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட சூரியன் உட்கார்ந்துருக்கார், பிதிர்காரகன் சூரியன் உட்கார்ந்துருக்கார். அதனால் அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள், அப்பாவுக்கு அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக
சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் வரலையேங்கிற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை ஓங்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். சகோதர வகையில் சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் சுமார், அப்புறம்தான் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைந்து வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் தோல்வியா அதை ஆணியாக நினைக்காதீர்கள். அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை ஏணியாக நினையுங்கள். அது உங்கள் வாழ்வை உயர்த்தி கொண்டே போகும். ஆமாங்க, கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அசிங்கம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் அதையெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கோபமாக அதை ஏற்றுக்கிட்டாலும் அடுத்த நேரம் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் அதை முறியடித்து முன்னேறத்துக்கான வழிகள் என்னவோ அந்த முயற்சியில் இறங்கி வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் இருக்கிற ராகோட சந்திரனும் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம், நடந்துருச்சு. அதுக்காக நம்ம உட்கார்ந்துட்டு அழுதுன்ட்ருக்க முடியாது. அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை நாம் பார்ப்போம். இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு என்ன வழியோ அதை தேடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்க முடியுமாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினத்தில் யதார்த்தமான முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்லதெல்லாமே நடக்குங்க. தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பணவரவு செவ்வாய் கொடுப்பார், உச்சமாக இருக்கிறதுனால. ஆனால் சுக்கிரன் செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வருது போது வருது, ஆனால் தங்க மாட்டேங்குதேன்னு பல நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால யாரோடும் கூட்டு சேர்ந்து எதுவும் ஆரம்பிக்காதீங்க. உத்தியோகஸ்தானத்தாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனாக இருக்கக்கூடிய புதனும் நல்லா இருக்காங்க. ஏன்னா அந்த புதன் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. புதாதித்ய யோகத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேர், அதிகாரிகள் மத்தியில் ஒரு நல்ல கௌரவம், செல்வாக்கு அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சவால்களில் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நம்பிக்கை என்பது ஒளி விளக்கை போன்றது. அது உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கும். ஆமாங்க, நெஞ்சுக்குள்ளார நம்பிக்கை இருந்தால் தான் அடுத்தடுத்து நாம் காலடியை வலுவாக எடுத்து வைக்க முடியும். ஆனால் அந்த நம்பிக்கையானது குறைய ஆரம்பிச்சிடுதுன்னா அப்புறம் எதுவுமே நடக்காது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு இழுத்து விடும் மூச்சிலும் நம்பிக்கையை சுமந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேச போகிறீங்க. சாமர்த்தியமாக சில வேலைகளை முடிக்க போகிறீங்க. தள்ளிப்போன சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளார 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. போட்டி போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தவங்க மோதிக்கிட்டும் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். வெளிப்படையாக பேசுவது வேண்டாங்க. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிவிட்டு ஆறுதல் தேடிக்கலாம்னு நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் அது ஆறுதலாக இருக்கலாம், அடுத்த நேரத்தில் அதுவே உங்களுக்கு பெரிய சவாலாக மாறலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சூரியன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால
சுறுசுறுன்னு ஏதாவது கோவப்பட்டு பேசுகிறாரு, சொல்லுன்னு எரிஞ்சு விடுறாரு, முன்ன மாதிரி இல்லை, என்னாச்சுன்னு தெரியல அவருக்குன்னு நெருக்கமானவங்க சார் உங்களை பற்றி விமர்சித்து பேசுவாங்க. சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால ஏதோ பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் உங்கள் கோபத்தை நீங்கள் குறைச்சிப்பீங்க. யாருமே சரியில்லை, யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் இப்போ நேரம் சரியில்லாமல் நான் அப்படி இப்படி ஆகிட்டேன், அதுக்காக என்னை போய் குறை சொல்லிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சில நேரங்களில் குடும்பத்தினருடன் அழுத்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்களை விட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், லாபமும் இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், தொந்தரவுகள், வேலை சுமைகள், மரியாதை குறைவான நிகழ்வுகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் நீங்கள் தெம்பு தைரியமாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சிறகு நனைந்தால் பறவைகள் மழையை சபிப்பதில்லை, மாறாக சிறகை அசைத்து விரித்து உதறி தள்ளிவிட்டு பறக்க ஆரம்பிக்கும். அதுபோல் கவலைகளை உதறி தள்ளிவிட்டு பறந்து போ, நடந்து போ, அது உன் வாழ்க்கையை உயர்த்தும். ஆமாங்க, அதனால தாங்க ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சிக்கல் அப்படின்னா உடனே உடஞ்சி போய் யாரையுமே நீங்கள் குறை சொல்லிகிட்டு இருக்க மாட்டீங்க. உன்னால் தான் எனக்கு இப்படி ஆச்சு, அதனால தான் நான் அப்படி ஆயிட்டேன், அவரால் தான் நான் அப்படி ஆயிட்டேன், இதெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நாம் பொறுப்பேற்றுப்போம். நல்லதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதுக்கு தனக்குத்தானே பொறுப்பேற்று கொண்டு தோல்விகளையெல்லாம் வெற்றியாக மாற்றக்கூடிய சூட்சுமதாரிகளாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவிட்டம் நட்சத்திரத்தில் மதியம் 2 மணி வரைக்கும் பயணிக்கிறாரு. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குங்க. அதே மாதிரி சதயம் நட்சத்திரத்தில் மதியம் 2 மணியிலேருந்து சந்திரன் பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி முதல் நிதானம் தேவைப்படுதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நினச்சது நிறைவேறுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் வரும், யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கலைங்கிற மாதிரியான ஒரு ஆத்திரம் வரும். அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சும்மா இருக்காமல் ஏதாவது உங்களை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்லேயும் எதையாவது பழசெல்லாம் பேசி காட்டுவாங்க. டென்ஷன் ஆகிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வெளிவட்டாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட யாரையுமே பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. செஞ்ச வேலையே மறுபடியும் செய்யுங்கம்பாங்க, சொன்னதையே மறுபடியும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தானே சொன்னீங்கன்னு நம்ம சொல்லி காட்டாமல் சரி சொல்கிறாங்க செய்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே போல் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தினால் வருவதில்லை. தோல்வி என்று ஒன்று வந்தாலும் துவளாமல் தொடர்ந்து உழைப்பதனால் வரக்கூடியது, பெறக்கூடியது, தரக்கூடியது வெற்றி ஒன்றாகும். ஆமாங்க, அதனால தாங்க சிலர்லாம் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த விஷயத்தில் முயற்சி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு தடவை சுட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க, என்னால் ஜெயிக்க முடியும், தோல்வியை என்னால் வெற்றியாக்க முடியும்னு துவண்டு போகாத நெஞ்சத்துடன் துணிச்சலான முடிவுகள் எடுத்து தோல்வி அடைந்த இடத்திலேயே வெற்றி கொடியை பறக்க விடக்கூடியவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. என்னங்க ஜென்மச்சனி 7.5 சனி போட்டு பாடாப்படுத்துது. சரியாக சாப்பாடு கிடையாது. சாப்பாடெல்லாம் இருக்குது, சாப்பிட முடியலை. தூக்க முடியலை. தூக்கமும் சரியாக இல்லை. தூங்கி எழுந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஒரு மாதிரி சோர்வு களைப்பு தான் இருக்குது. சரி எங்கேயாவது அப்படி போய் வரலாம் 4 நாளைக்குன்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது. அடுக்கடுக்காக அடுத்தடுத்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஐபி உங்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்போது நீங்கள் செய்த சில கைமாறு கருதாத உதவிகளை நினச்சி அவங்க இப்போ உங்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் சுப செலவுகள் இன்றைக்கி இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறதெல்லாம் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு, அவங்கவுங்க தேவையை சரி பண்ணிக்கிறதுக்கு உங்களை பயன்படுத்திக்கிறாங்களே, அதை நினைக்கும் போது உங்களுக்கு சங்கடமாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கார். அரசாங்கத்தால் ஆதாயம் இருக்குது. அரசு அதிகாரிகளை சந்திக்கலாம். வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்கீங்க. சிஎம்டி எம்எம்டி அப்ரூவல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சரியில்லை, மதியம் 2 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.